அப்பாடா! ஃபைனலி இந்த ஏப்ரல் மாதம் வரப்போகுது அப்படின்னு தல ரசிகர்கள்லாம் இப்போ கொண்டாட்டத்துல இருப்பாங்க. இருக்க இந்த 2, 3 நாள ஓட்டிட்டா போதும்டா. அடுத்து வந்து ஏப்ரல் பொறந்துரும், 10ஆம் தேதி வந்துரும். அதுக்கப்புறம் அலப்பற தான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. காரணம் ஒரு ரசிகனா, ஒரு ஃபேனா என்ன பண்ண முடியுமோ அத வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காங்க. ரசிகர்களுக்கு எது தேவையோ அத வந்து சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படின்றது டீசர் பார்க்கும்போதும் சரி, அண்ட் திரைப்படத்துல இருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்லயும் சரி, ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து தெரியப்படுத்திட்டு தான் வராரு. ஏன் அப்படின்னு சொன்னா, ரசிகர்களுக்கு என்ன வேணுன்றது கண்டிப்பா ரசிகர்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க சொல்றத கண்டிப்பா இயக்குனர்கள் வந்து பண்ண போறது கிடையாது. ஆனா, ஒரு ஹீரோவோட ரசிகனா இருந்து, அந்த ஹீரோவ வச்சு படம் பண்ணும்போது, இதுதான் நமக்கு தேவைப்படுது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். அதனால இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஆதிக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஸோ ரசிகர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அழகா வந்துட்டு அத செஞ்சிருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன். இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்றோம் அப்படின்றத வந்துட்டு அழகா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கமெண்ட்ஸ்லயே சொல்லிட்டு வராங்க. அதனால தான் வெறித்தனமா எல்லாருமே ஏப்ரல் மாதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி ஏப்ரல் மாதமும் வரப்போகுது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லிலேருந்து அடுத்த ஒரு அப்டேட்ட ஜிவி பிரகாஷ் வந்து கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். ஜிவி பிரகாஷ் குமார் தான் இந்த ஒரு திரைப்படத்தில வந்துட்டு இசையமைக்கிறாரு அப்படின்னு. அவரோட பிஜிஎம்ஸ பார்க்கறதுக்காகவும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லா பணியுமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற அப்டேட்ட தான் வந்துட்டு நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் கொடுத்திருக்காரு. யாரெல்லாம் வெறித்தனமா குட் பேட் அக்லிக்காக வெயிட் பண்றீங்க? அண்ட் தயாரிப்பாளர் சங்கம் சொல்லக்கூடிய மாதிரி குட் பேட் அக்லி வந்துட்டு வசூல்ல சாதனை படைக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இதுதான் தலையோட கேரியர்லயே சூப்பரா ஓப்பனிங் கொடுத்த ஒரு படம் அப்படின்னு மாறும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.